ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கலாக்காய் ஊறுகாய் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கலாக்காய் வாங்க வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு காய் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி எல்லா காய் கட் பண்ணிக்கோங்க. 4 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடு மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி எல்லா காய் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலாக்காக ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து இடித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ண மிளகா பூண்டு பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கலாக்காய் ஊறுகாய் ரெடி. சீசனில் கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சு ஊறுகாய் பண்ணிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்தில் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.